தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் அம்மாபேட்டை, பல்லவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் மழைநீர் மூழ்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குருநாதன் வழங்க கேட்கலாம். குருநாதன், விவரங்கள். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1466 மில்லிமீட்டர் அளவிற்கு இந்த மழை அளவு என்பது பதிவாகியுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் நாட்டு நடவு செய்த சம்பம், காலடி இளம் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை, பல்லவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் கடல் போல் விளைநிலங்கள் காட்சியளிக்கிறது. இருப்பளவிற்கு தண்ணீரில் பயிர்கள் மூழ்கியுள்ளதால் இந்த பயிர்கள் அனைத்தும் நாட்டு நடவு செய்து 15 நாட்களேயான இளம் பயிர்களாகும். ஏக்கருக்கு 25,000 வரை செலவு செய்து பயிர்கள் தொடர்ந்து மழைநீரில் மூழ்கி இருப்பதால் பயிர்களின் வேர்கள் அழுகிவிடும். இதனால் பயிர்கள் மீண்டும் வளராது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக இந்த மழைநீர் வடிந்தால் மட்டுமே இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும். தொடர்ந்து மழைநீரில் பயிர்கள் மூழ்கி இருந்தால் முற்றிலும் அழுகிவிடும். எனவே புதிதாக தான் நாட்டு நடவு செய்ய வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு செய்து நாற்று நடவு செய்து 15 நாட்களில் மீண்டும் புதிதாக நாற்று நடவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாகவும், எனவே இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரினால் மழைநீர் விரைந்து வடிந்துவிடும். எனவே போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருநாதன்.